உலகெங்கும் உள்ள இறைவாணர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமான பலாபலன் என்னவாக இருக்கும்? யுனிக்கா எனக்கு என்னுடைய நட்சத்திரத்திற்கு இந்த ஒரு மாத காலம் கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போகிறது, என்ன ரீதியில் நான் சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எதா இருந்தாலும் என் ஜன்னகால ஜாதகம் தான் முடிவு பண்ண போது இருந்தாலும் இந்த கோச்சார கிரகங்கள் அதற்கு எந்த வகையில் உறுதுணை புரிந்து அதை இயக்கப் போகிறார்கள் என்கிற வகையில் நாம் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் குறித்தான நட்சத்திர மாத பலன்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம். இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். ஒரு பாதி ரிஷபத்திலையும் ஒரு பாதி மிதுனத்திலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஓகே, இந்த ரிஷபத்துல இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், அது ரிஷபமா இருந்தாலும் சரி, அது மிதுனமா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், இன்டைரக்டா சொல்றேன், நீங்க டைரக்டா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தம்மா துண்டு மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா எப்பயுமே ராசி நாதனும் சரி நட்சத்திர நாதனும் சரி யாரோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து சில விடயங்கள் தீர்மானம் செய்யப்படும். அந்த இணைவு தான் பேசிக்காவே நாடியில எந்த கிரகம் எதோட இணைஞ்சிருக்குன்றதை பொறுத்து தான் ஒரு பலனே சொல்ல முடியும். அப்படிதான் வாழ்வியலும் நடக்கும் தான் உண்மை. நம்ம யாரோட இருக்குன்றதை பொறுத்து நம்மளுடைய வேல்யூ தீர்மானம் செய்யப்படுதுல. அந்த மாதிரி எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு இருக்கு அப்படின்றத வச்சுதான் அதனுடைய இம்பாக்ட் எப்படி இந்த ஜாதகர் வெளிப்படுத்துவார் என்கிற தன்மைக்குள் போய் நம்மளால ஒரு ஆய்வுக்குள் வர முடியும். அந்த வகையில இப்ப நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். கேது அப்படின்னாலே கொஞ்சம் யாரும் வேணாமே, எனக்கு நான் போதுமேன்ற மாதிரி தனிமை விரும்பிகளாக இருக்க போறாங்க. ஸோ நீங்க மிருகசீடம் ரிஷபராசியாக இருந்தீர்களே ஆனால், 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது, புதன் வீட்டிலேயே இருக்கிறது. ஒரு 15 நாட்களுக்கு கொஞ்சம் ஜாலியா ஜில்கானாவா இருக்கும். ஆனா ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அது 3ஆம் இடத்திற்கு போகும்போது ட்ரை பண்றதெல்லாம் ஏதாவது ஒரு தடை வருதோ, கால் வைக்கிற இடம்லாம் எனக்கு மட்டும் கண்ணிவிடியாவே இருக்கா அப்படின்ற மாதிரி சில சஞ்சலங்களுக்குள் ஆட்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு சூப்பர் ஓகோன்னு சொன்னா எனக்கு தெரியும் நீங்க சூப்பர்னு, அவனுக்கும் தெரியும். பட் அதை தாண்டி அதை மட்டுமே சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. ஸோ ஏதாவது ஒரு விழிப்புணர்வுக்கு தான் நீங்களும் ராசி பலன் பாக்குறீங்க, அது சொல்றேன்ற கட்டாயத்தில் தான் நானும் உட்கார்ந்துருக்கேன். ஸோ அந்த வகையில கொஞ்சம் மனசஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஸோ இது ஒரு டெம்பரவரி தான், ரொம்ப பர்மனண்டா ஏதாவது இருக்குமானா இல்ல, அது வேலையை பண்ணும்ல. ஸோ இப்போ பிரிண்டர்னா பிரிண்ட் எடுக்கிறதா அதோட வேலை, டிவினா படத்தை காட்டுறதா அதோட வேலை, கேஸ்னா சமைக்கிறது தான் அதோட வேலை. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிற மாதிரி கேதுவோட வேலையை பார்ப்பாரு. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு ஓ இதனாலதான் இது இருக்கா ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டோம்னா தேவையில்லாம மன ரீதியான பெரிய குழப்பத்திலிருந்து நாம் வெளியே விடலாம். இல்லாட்டி அதுக்குள்ளேயே ஆட்பட்டு ஐயோன்னு உட்காந்து போற 1 மாசத்துக்கு அப்புறம் சரியா தான் போகுது, ஒன்றும் பெருசாலாம் இருக்க போறது இல்லை. ஸோ எப்பயுமே மனசு மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க, வேற எது ஸ்ட்ராங்கா இருக்கோ நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். நீங்க உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கோ, நீங்க பணத்துல மென்டலி நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா எந்த விதமான விஷயத்தையும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நட்சத்திரநாதன் கேது என்கிற ஒரு சாயா கிரகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலம் கண்டிப்பாக கொஞ்சம் மன ரீதியான ஒரு சின்ன சஞ்சலங்களை கொடுக்கறது. என்ன மாதிரி பண்ணலாம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி இல்லை, என்ன மாதிரி வேலைக்கு போகலாம், அதுவா இதுவா அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் யாரோடையும் பேசலை, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேனேன்ற மாதிரி ஒரு அமைதியாக போகிறது கேதுல இந்த காரகத்தை தான் கொடுக்கும். நிறைய போய் சித்தர்கள் வழிபாடு, நிறைய ஜீவசமாதி வழிபாடு, நிறைய எங்கேயாவது வண்டி வாகனங்களை போகும்போது சின்னதாக ஒரு விபத்து ஏற்படுறது, இந்த மாதிரி குட்டியா ஒரு விஷயம், இல்லை ஹெல்த் சரியில்லைன்னு போய் டாக்டரை பார்த்துட்டு உடனே பிளட் டெஸ்ட் எடுங்க, அதை எடுங்க, இது எடுங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது. செவ்வாய் அப்படின்னாலே ரத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட் தான். ஸோ அதனால ரத்தம் சம்மந்தப்பட்டு பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஏறுறது இறங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிஷபராசியாக இருந்தாலும் சரி மிதுன ராசியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. ரிஷபராசியாக இருந்தால் ஒரு 80 விழுக்காடு, மிதுன ராசியா இருந்தா வேற வழி இல்லை, ஒரு 99 விழுக்காடு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் கொஞ்சம் தேவையில்லாம நீங்களா போட்டு குழப்பிக்காதீங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நடக்க போகுது. நட்சத்திரநாதன் கொஞ்சம் கேதுவோட இருக்காரு. 28ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் கீழே கன்னி வீட்டுக்கு வந்தப்பறம் சொல்லவே வேணாம், ஜாலியா இருக்கும். ஸோ அதனால பெருசா ஒன்றும் பயந்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த வீடு உங்களுடைய 5ஆம் வீடா வருகிறது.
அதனால் நிறைய குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள், உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருள் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்க காதல் நித்தல் கனவுகள் பெறுதல் சொல்லிட்டு 28ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போது ஒன்றும் பெருசா பயந்துக்க வேணாம். முதல் ஒரு 28 நாட்களுக்கு ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு சஞ்சலம், எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஏமாற்றம், ஒரு விரக்தி, எங்க போனாலும் 1க்கு 2 தடவை போற மாதிரி இருக்கு, தேவையில்லாம 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஒண்ணுமே நடக்கலையே சும்மா வந்துட்டோமேன்ற மாதிரி யோசிக்கிறது. அதுவும் இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த 2 வீலர் ஓட்டுறவங்க, இந்த ரேபிடோ டாக்ஸி மாதிரி, இந்த சுகி மாதிரி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பயணப்படுறவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு குட்டியா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்ச அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்க போகிறது. நீங்கள் மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் ரிஷபத்துல இருந்தீங்கன்னா, அதே மிதுனத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் பணம் வருவதற்கான வாய்ப்பு. ஏன்னா குரு வேற வந்து உட்காந்துருக்காரு, புதனும் அங்கேயே வந்து உச்ச ராசிநாதன் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது பெருசா கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்க மிதத்துல இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. சும்மா யோசிப்பீங்க, ஓ இந்த மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி இருக்கேன், பட் ஆனா பணம் அப்படின்ற விஷயத்திலையோ இல்ல வேற எதுலயும் உங்களை கை வைக்கிற மாதிரியான அமைப்பு இல்லை. நான் குரு வந்து ஆல்ரெடி தலைக்கு மேல் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு 1, 5, 9ஆம் இடங்கள் எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறார். 7ஆம் இடங்களை இருக்கிறார். பெருசா ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். 10ஆவதுக்கு ராசிநாதனும் 7ஆம் இடத்தை பார்வை செய்து அதையும் வலு செய்து கூட சமூகத்தின் மூலமான ஒரு மரியாதை மதிப்பெல்லாம் வரதான் போகுது. ஒன்றும் கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ அது நல்லா இருக்கு. சூரியனும் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 7ஆம் இடத்தை சூரியன் பார்க்கறது அப்படின்றது நல்லதா கெட்டதானா, நேச்சுரல் ஹாரோஸ்கோப்ல மேபி அது சில குடும்ப விவகாரங்களை கொண்டு தருமே தவிர கோச்சாரப்படி அது நல்ல விஷயம். ஸோ வாட் எவர் இட் இஸ் என்ன அப்படின்னா கூட்டு கழிச்சு பார்த்தா மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க ரிஷபமாக இருந்தாலும் சரி மிதுனமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கலையே அப்படின்ற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு அமைப்புக்குள்ள போய் உட்காந்து உங்களை நீங்களே முடங்கி கொள்ளக்கூடிய காரணியாக அமைஞ்சு விடும். அதெல்லாம் விட்டுட்டு தினம் இந்த யோகா பண்றது, கொஞ்சம் பிரீத் அவுட் பண்றது, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பிள்ளையார் வழிபாடு பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமையும். நீங்க மிருகசீட நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு மிருகசீட நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் உங்களுக்கு தசாபுதி நடத்தி கொண்டிருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட இதே மாதிரியான அமைப்புக்குள் தான் நீங்கள் வந்து ஆட்படுவீர்கள். அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் நல்லா தான் நடக்க போகுது. பணம் வரப்போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது கண்டிப்பா பணம் வரதுல எந்த பிரச்சனையும் இருக்க போகுது. வீட்டுக்கு அதாவது குடும்பம்ன்ற ஸ்தானத்துல பணம் வரும். ஸோ நீ மிருகசீட நட்சத்திரக்கார ஒய்ஃபா இருந்தா உங்க வீட்டுக்காருக்கு காசு வரும், அது பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க கணவரா இருந்தா உங்க மனைவிக்கு வேலை கிடைச்சு உங்க மனைவி வேலை சம்பாதிச்சு அது மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால ப்ராப்ளம்லாம் ஒண்ணுமே இல்லை, கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த அம்மாவா பொண்டாட்டியான்ற விஷயம் எல்லாம் போயிட்டு என் பிரச்சனையே எனக்கு தலைக்கு மேல இருக்கு, உங்க 2 பேர் பஞ்சாயத்தை நான் பார்க்கணுமான்ற மாதிரி நீங்க கொஞ்சம் முடங்கிக் கொள்வதற்கான நேரமா இருக்கு. அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மன சஞ்சலம் தேவையில்லாதான். அது எதுக்கு நான் ராசிபலன் எடுக்கும்போதே சொல்றேன்னா இந்த மாதிரி இருக்கும்போது அதனால அதுலயே போய் உட்காந்துட்டு எனக்கு மட்டும் தானே இப்படி, நான் மட்டும் சபிக்கப்பட்டவனான்னு யோசிக்காதீங்க. இருக்கிறதுலே சூப்பரான ஆட்கள் யாருன்னா மிருகசீடம் தான். ஏன்னா செவ்வாயுடைய அழகச்சிறந்த ஆளுமை வச்சுட்டு இருக்கீங்க. செவ்வாய் மாதிரியான ஒரு பிளானட் கையில இருக்கும்போது என்ன வேணா பண்ணலாம். எல்லாத்துக்கும் அவர் தான் காரகத்துவம். காதல், கவிதை, கல்யாணம், திருமணம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, ஆயுள், நிலம் போலாம் எல்லாம் செவ்வாதான். மங்களக்காரன்னே பேரு. மங்களத்தை எல்லாம் கொள்ளிட்டு வந்து கொடுக்காதான் நம்ம நட்சத்திரநாதன். இருந்தாலும் அவர் கொஞ்சம் கேதுவோட உட்காந்து அந்த மாதிரியான இதையும் உங்களுக்கு காட்ட தயாராக இருக்கிறார் என்பது மட்டும் தான். உங்கள்கிட்ட ஒரு 20 நாள் 28 நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போகுது. ஸோ கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே, நீங்க ரிஷபத்துல இருக்கக்கூடிய படிக்கிற குழந்தையா இருந்தா சூப்பரா படிப்பீங்க. படிப்பு நிறைய உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்க போகுது. குரு உட்காந்துருக்க நிறைய கைடன்ஸ் கிடைக்க போகுது. அது மூலமா நல்ல படிப்பை தேர்ந்தெடுக்க போறீங்க. மிருகசீட நட்சத்திரக்கார குழந்தைகள் நல்ல விதமான கல்லூரி படிப்பு, ஏன்னா குருனாலே கல்லூரி படிப்பை இண்டிகேட் பண்ணக்கூடிய நல்ல கல்லூரியில நீங்க நினைச்ச மாதிரியான சேர்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஓகே, நீங்க ஒரு 20 வயதுல இருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய ரிஷபத்தை சேர்ந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி ஒரு விஷயம் கைக்கு வரப்போது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் கொஞ்சம் தடை தாமத்தோட நடக்க போகுது. பட் கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த விஷயம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. ஓகே, நீங்க 40 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களா இருந்தா நான் மேல் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு தான். நீங்களா போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. கேது தான் கடமையை செவ்வனே செய்வா. இந்த நேரத்தை நீங்க அப்படி ஆக்டிவேட் பண்றது மாதிரி விட்டுட்டு ஒரு வேலையை டீப் அனலைஸ் பண்ணி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், இதுல எப்படி வருமானத்தை கிரியேட் பண்ணலாம், இதுல எந்த மாதிரி எல்லாம் போகலாம், எந்த மாதிரி புது யுக்திகளை மேற்கொள்ளலாம், இந்த புது யுக்தியை மேற்கொள்வது எல்லாமே கேது தான். அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்க யோசிச்சிட்டீங்க அப்படின்னா கேதுவுடைய இந்த பக்கத்தை நீங்கள் அழகாக இயக்கி விடுவீர்கள். தேவையில்லாத மனசஞ்சலத்துக்குள் நீங்கள் போய் ஆட்பட மாட்டீர்கள். ஓகே, நீங்க மிதுனத்துல இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை வர்ற மாதிரியான அமைப்பா இருக்கு. சுயம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு மாதிரி டயர்டா இருக்கிறது, அடிக்கடி தொண்டை கட்டிக்கிறது, ஒரு மாதிரி. ஏன்னா நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடம்.
இப்போ இந்த 3ஆம் இடம்ன்றதே இந்த த்ரோட்டு, தோள்பட்டை இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தான். ஸோ கொஞ்சம் முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கு, தோள்பட்டை வலிக்கிற மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் குழந்தைங்களுக்கு லைட்டா எட்டி பார்க்கலாம். ஓகே, நீங்க 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய மிதுனத்தை சேர்ந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாரு சொன்னாலும் உங்களுடைய விஷயத்துல இருந்து விட்டு கொடுக்காதீர்கள். 1 கொடுத்தா 2 கொடுப்பாங்க, 2 கொடுத்தா 10 கொடுப்பாங்க, உங்களை மேனிபுலேட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இந்த பக்கம் திரும்பியே பார்க்காதீங்க. பணம் என்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே, நீங்க 40 வயதிலிருந்து 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரராக இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்ல கவனமா இருங்க, சாப்பிட்ற விஷயத்துல கவனமா இருங்க. செவ்வாய் அப்படின்னாலே கொஞ்சம் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போறது, ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுன்ற மாதிரி போச்சுன்னா ஓகே. இல்ல முடியும்னா நல்லபடியா இயக்கணும்னா ஒரே ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்க எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு பிளட் டொனேட் பண்ணுங்க. ரத்த தானம் பண்ணீங்கன்னா செவ்வாயுடைய விரியத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ முடியும்னா எங்கேயாவது போய் ரத்த தானம் கொடுத்துட்டு வாங்க. ஸோ பெரிய பிரச்சனைல இருந்து ஈஸியா அழகா எஸ்கேப் ஆயிக்கலாம். உங்களுக்கு செவ்வாதசையாவே நடந்துட்டு இருந்தாலுமே நீங்க கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. செவ்வாதசெல்லாம் நடக்க போறது இல்லைன்னா பறக்கும் போதே மிருகசீடம்னா அந்த தடவை தான் ஒரு செவ்வாதசை, ஒரு 7 வருஷம் தான், ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஸோ அடுத்து இந்த ராகு தசை, அடுத்து இந்த குரு தசை, இந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் பிளட் டொனேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த காரணியாக அமையும். ஓகே, இந்த தடவை நான் என்ன பார்ப்பேன், என்ன மூலையில நான் பார்ப்பேன்னா கப்பல் பார்ப்பீங்க. கண்ணி விரியுதா? ஆமா, நிறைய கப்பல் பார்ப்பீங்க. கப்பல் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, வித்தியாசமா இந்த தடவை தண்ணி மேல கப்பல் போறது, இல்ல கப்பலோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கறது, கப்பல் கட்டுமானத்தை பார்த்தல், கப்பல் சம்பந்தமா ஏதாவது வீட்டுல சும்மா பிள்ளையாவது கப்பல் செஞ்சு விடுறதை பாக்குறது, இது ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது கப்பல் மாதிரியான ஒரு இமேஜ் உங்க கண்ணில் படுறது, தண்ணி மேல் கப்பல் அப்படி மிதக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் உங்க கண்ணில் படுவதற்கான வாய்ப்புகள் வந்ததுனால் பிரபஞ்சம் உங்களோடு இருப்பதற்கான அறிகுறியை காட்டிக் கொடுக்கிறது. மனத்தை ரொம்ப சஞ்சலப்படுத்திக்காதீங்க. எதுவுமே நிலையில்லாத எல்லாம் உங்க கைக்கு சீக்கிரம் வரப்போகுதுன்னு இதன் மூலமாக உங்களுக்கு சமிக்கைகளை யூனிவர்ஸ் காட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ கப்பல் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு கண்டிப்பாக நீங்க மிதுனமாக இருந்தாலும் சரி, ரிஷபமாக இருந்தாலும் சரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் என்ன அப்படின்னா நரசிம்மமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கு. முடியும் அப்படின்னா கொஞ்சம் பானகம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. புதன்கிழமை துளசி கொடுத்து நரசிம்மருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க. இல்லை வீட்டிலேயே இருக்கு அப்படின்னா நரசிம்ம ஸ்தோத்திரம் கேளுங்க. முடியும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புதன்கிழமை தான் போகணும், இல்லை திங்கக்கிழமை போனீங்கன்னா இன்னுமே சூப்பர், போயிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் மன ரீதியான ஒரு சஞ்சத்திலிருந்தும் வெளியில வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும்.